திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்து வரும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கரூர் துயர சம்பவத்திற்கு விஜய் காரணமல்ல, அது ஒரு விபத்து என தெரிவித்துள்ளார். விஜயோ அவர் கட்சியோ அவர்கள் ஒன்றும் அதுக்கு காரணம் இல்லை, அது ஒரு விபத்து. ஆனால் தார்மீக பொறுப்புன்னு ஒன்று இருக்கு. அதை உறுதியாக அந்த கூட்டத்திற்கு அனுமதி கேட்டு நடத்தியவர்கள் யாரோ. இப்ப இங்க கல்யாண மண்டபம் இருக்கு, இங்க எங்க மாவட்ட செயலாளர் கட்சிக்காக நிர்வாகிகள் கூட்டத்திற்கு அனுமதி கேட்டு காவல்துறையில் அனுமதி வாங்கி இந்த கூட்டத்தை நடத்துறோம். இதுல ஏதோ ஒரு கடவுள் கிருபையில் அது நடக்காது, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் அதுக்கு எங்க கட்சி தானே பொறுப்பேற்கணும். அந்த தார்மீக பொறுப்பு சொல்றேன். அது அந்த குற்றத்தை ஏற்றுக்கொள்வதாக நான் சொல்லவில்லை. அது சில பேர் புரியாம பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். அங்க நடந்தது குற்றமே இல்லை, அது ஒரு விபத்து. ஆனால் எங்க என்ன விபத்து நடந்துச்சு? தாவாக நடத்திய அந்த பிரச்சார கூட்டத்தில் நடந்தது. அதனால எப்படி இந்த கூட்டத்தை நாங்கள் எங்க மாவட்ட செயலாளர் பொறுப்பேற்பாரோ, எப்படி நான் எனக்கு அதுல தார்மீக பொறுப்பு இருக்கோ, அது போல விஜய் அவர்கள் தார்மீக பொறுப்பு ஏற்றிருந்தால் நீதிமன்றம் இந்த வருத்தத்தையும் கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காது. ஏன்னா தார்மீக பொறுப்பு என்பது குற்றத்தை ஒற்றுக்கொள்வதல்ல, அந்த கூட்டத்தை நடத்திய பொறுப்பு தான் தார்மீக பொறுப்பு, அக்கௌண்டபிலிட்டி அது அவர்களுக்கு உள்ளது. அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, இப்ப இங்க இந்த கூட்டம் நடத்துறோம், இதுல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் இருந்தா அதுல நான் தான் தார்மீக பொறுப்பு இருக்கணும். எங்கள் மாவட்ட செயலாளர் தான் ஏற்பாடு பண்றாரு, தலைமையிலே செயலாளர் அதுக்கு உறுதுணையா இருக்காரு. இதே மாதிரி ஒரு நிர்வாக அமைப்புல கட்சியில ஒரு கூட்டம் நடத்துறப்ப நாங்க தார்மீக பொறுப்பு ஏற்கிறோம். அதுக்காக நாங்க நடந்த ஒரு விபத்துக்கு நாங்கள் குற்றத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்பது அல்ல. இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இன்னொன்று நேற்று நான் சொன்னப்ப திமுகவிற்கு தினகரன் ஓவரா சப்போர்ட் பண்றாரு, முதல்வர் பக்கம் சப்போர்ட் பண்றாரு, செந்தில் பாலாஜிக்கு கிளீன் சீட் கொடுத்தாரு, சில பத்திரிகைகள் எழுதினாங்க. அவர்களுடைய அறியாமை தான் காமிக்குது. இப்ப முதலமைச்சர் இதுல நிதானமா செயல்படுறாரு, சரியா செயல்படுறாரு. இந்த கரூர் விபத்து நிகழ்ச்சியில அவருக்கு ஒன்று விஜயோ அவர் கட்சிக்காரர்களே பழிவாங்கும் எண்ணம் இல்லை என்பது அவருடைய செயல்பாட்டிலையும் பேச்சிலையும் தெரியுது. எல்லாவற்றிற்கும் மேலாக சிலர் சொல்வது போல திரு விஜய் அவர்களை இதில் கைது செய்தால் இது ஒரு தவறான முன்னுதாரணமாக வருங்காலத்துக்கு ஆரம்பிடும். எல்லா கட்சிகளும் மாநாடு நடத்துறோம், எல்லா கட்சிகளும் மீட்டிங் நடத்துவோம், பொதுக்கூட்டம் நடத்துவோம், கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம், உண்ணாவிரதம் நடத்துவோம், பேரணி நடத்துவோம், ரோட் ஷோ நடத்துவோம். இதுல என்னதான் நாம் காவல்துறையும் என்னதான் இதுல உஷாரா இருந்தாலும் நம்ம மீறி விபத்து நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த கட்சி தலைவரை போய் கைது செய்ய முடியுமா? அது ஒரு முன்னுதாரணமாக வந்துவிடக்கூடாது என்பதுல நாம்